ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2026ஆம் வருடத்தின் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாத கிரகமான சூரியன் சிம்மம் ராசியில் ஆவணி 1 முதல் 31ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார். ஆவணி 17ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். சிம்மம் ராசியில் கேது, கும்பம் ராசியில் ராகு, மீனம் ராசியில் சனி பகவான் வக்கரகதியில், மிதுனம் ராசியில் செவ்வாய். சந்திர பகவான் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன் காணலாம். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது, சில எச்சரிக்கைகளை சொல்கிறது. பெரியோர்களால் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் வெகு விமரிசையாக அதிகமாக நடைபெறும். ஆவணி மாதம் பெற்றோர்கள் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அதிகமாக நடக்கும். கோவில் கும்பாபிஷேகம், கோவில் திருவிழாக்கள் மக்கள் பெருவெள்ளத்தில் மிகச் சிறப்பாக நடைபெறும். பருவமழை மின்னல் இடியுடன் அங்கங்கே நல்ல கனமழை பொழியும். தமிழ்நாட்டுக்கு புயல் மழை வரும். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இந்த ஆவணி மாதம் புயல் மழையால் ஒரு கடும் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆவணி மாதம் வீடு கிரக பிரவேசம், வீடு கட்டுவதற்கு வாஸ்து நாள், எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரயில் விமான விபத்து நடைபெறும். சில நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படும். தேவாலயங்களில் இடி விழும். புயல் சூறாவளி காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புண்டு. இதெல்லாம் பஞ்சாங்கம் ஆவணி மாதத்தில் எச்சரிக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பொது பலன் காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நீங்கள் வேண்டான்னு கீழே தூக்கி போட்டிருப்பீங்க. ஒரு பொருளை வேணான்னு தூக்கி எரிஞ்சிருப்பீங்க. அந்த பொருள் இப்போ இந்த மாதம் பல லட்சத்துக்கு விலை போகும். இப்போ இந்த மாதம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், காய்கறியாக இருந்தாலும் சரி, தானியங்களாக இருந்தாலும் சரி, இப்போ விற்கிறதுக்காக வெளியில் போய் ஒரு கடை போட்டு நீங்கள் உக்காந்துக்கிட்டீங்கன்னா போதும், வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலமோதும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமான லாபத்துக்கு நீங்கள் விற்கலாம். கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இது இந்த விலை, இது இந்த விலைன்னு நீங்கள் விலை சொல்ல தேவையில்லை. கம்முன்னு உக்காந்துக்கிட்டீங்கன்னாவே போதும், வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலமோதும். பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் விற்று தீர்ந்து விடும். அந்த அளவுக்கு ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் துலாம் ராசி என்பதற்கு வருகிறது. ஜென்ம ராசியிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள் பயிர் செய்துக்கலாம். தொழில் நன்றாக வருமானத்தை கொடுக்கும். கடல் கடந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் நல்ல லாபம், அதிக லாபத்தை பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடம்பு வலி, முட்டி மூட்டு எலும்பு வலி, பல்வலி, தலைவலி, தூங்க முடியல, வயிற்றில் சில பிரச்சனைகள் இருக்குது, உடம்புல நோய் நொடியாக அசதியாக இருக்குது, மருந்து மாத்திரை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த மாதம் மருந்து மாத்திரைகளை குறைச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த மாதம் அடிக்கடி பயண போக்குவரத்து இருக்கும். வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து
ஏன் ரயில் பயணம், விமான பயணம் கூட நீங்கள் சென்று வரலாம். அல்லது ஆன்மீக பயணம், பஸ்ஸில் வந்து ஒரு 2 நாள் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரலாம். இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு பயண போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் வீட்டில் ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் வளர்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் நல்ல மகசூலை கொடுக்கும். பால் கறவை மாடு வச்சுருந்தீங்கன்னா பால் அதிகமாக கறக்கும். விவசாயிகள் வந்து புதிய வெள்ளாமை பண்ணிக்கலாம். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். சனி 6ஆம் வீட்டில் வக்கரகதியில் வரும்போது இப்போ வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது பெரும்பாலும் கடன் பிரச்சனை வராது, எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வேலை ஒன்று இருக்கலாம். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நிலையான வேலை, நிரந்தரமான வேலை, மாதம் வந்து 50,000 1 லட்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நிரந்தரமான வேலையை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டிலே சனி இருக்கும்போது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம். டெம்பரவரியாக போயிட்டுருக்கிறேன், இன்னும் பர்மனெண்ட்டே போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் இந்த மாதம் கூட ஏற்படும். அல்லது அரசு வேலை டெம்பரவரியாக தான் போயிட்டுருக்கிறேன், இன்னும் பர்மனெண்ட் வரல அப்படின்னா இந்த மாதம் கூட அரசு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வரும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த கண் எரிச்சல், தலைவலி, உடம்பு வலி, இந்த வலி வேதனைகள் குறையும். துலாம் ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன் தான். ஏன்னா அஷ்டமத்திற்கும் அவர் தான் அதிபதி. அவர் வந்து 12வது வீட்டிலே புதனுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். புதன் வந்து 11வது வீட்டிலே இருக்கிறார். அப்போ வந்து அப்பாவோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்பா தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள், அரசு வேலை அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக துறையில் இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து சிறப்படையலாம். பார்த்தீங்கன்னா அரசு வழியில் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, பரிசு இந்த மாதம் வழங்கலாம். ராசி அதிபதி 12வது வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சுபகிரகம் 12வது வீட்டில் இருக்கும்போது இரவு உறக்கம் நன்றாக வரும். உங்கள் பயண போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடம் தான் வெளிநாடு சார்ந்தது. அப்போ வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அல்லது வேலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். ராசிக்கு சுக்கிரன் வரும்போது ராசி அதிபதி ராசியில் அமரும்போது உடல் பொலிவு பெறும், தேக ஜுகம் கூடும். நேற்று பார்த்த ஆள் அப்படி இன்னைக்கு பார்த்தவர் நல்லா அழகாக இருக்கிறார், மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வரும்போது வியாபாரம் நன்றாக இருக்கும். நீங்கள் வந்து வேணான்னு கீழே தூக்கி போட்டிருப்பீங்க, அந்த பொருள் இப்போ வந்து பல லட்சத்துக்கு விலை போகும். அது வந்து விவசாய நிலத்தில் ஏதோ ஒரு பக்கம் கல்லை நோண்டி போட்டுக்கிறேன் அல்லது மண்ணை நோண்டி போட்டுக்கிறேன், அதெல்லாம் விலையே போகல அப்படின்னா கூட இந்த மாதம் அதெல்லாம் பல லட்சத்துக்கு விற்று போடலாம். விவசாயத்தில் பூஞ்செடி வச்சுருக்கிறீங்க, பயிர் பண்ணி பயிரை அறுவடை பண்ணி தானியங்களை வீட்டில் போட்டுக்கிறீங்க, இப்போ வந்து அதிக விலைக்கு விற்கலாம். ஒன்றுக்கு டபுளாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆவணி மாதம். துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே சூரியன் புதன் ஒரு நல்ல அமைப்பு, அற்புதமான அமைப்பு. நண்பர்கள், கூட்டாளிகள், மூத்த உடன் பிறந்தவர்கள், அரசு வழியில் உதவிகள் துலாம் ராசி என்பவர்கள் இந்த ஆவணி மாதம் எதிர்பார்க்கலாம். அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள்,
அல்லது அரசு தேர்வில் பாஸ் பண்ணிட்டேன் இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. 11ஆம் அதிபதி 11வது வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கும் போது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன். அப்பாவுடைய அறிவுரை ஆலோசனை துலாம் ராசி என்பதற்கு சிறப்பாக கிடைக்கும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குரு வந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலை அதிக முதலீடு பண்ணி தொழிலை வளர்த்தி கொள்ளலாம், தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு இடம் 2 இடம் மாறினாலும் ஒரு நல்ல வேலையாக நிரந்தரமான வேலையாக மாத சம்பளம் வாங்குற மாதிரி துலாம் ராசி என்பதற்கு ஒரு நிரந்தர வேலையை 10வது வீட்டிலே குரு இருக்கும்போது ஏற்படுத்தி தருவார். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே செவ்வாய், 9லே செவ்வாய் இருக்கும்போது 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில். அப்பாவுடைய ஐடியா ஆலோசனை கேட்டு துலாம் ராசி என்பவர்கள் செயல்படுங்க. உங்களுடைய வருமானம் உள்ளூரை விட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாட்ட ஒரு வெளியூர் வெளியிடம் சார்ந்து இந்த ஆவணி மாதம் உங்களுடைய பணம் பொருளாதார நிலை இருக்கிறது. துலாம் ராசி என்பவர்கள் பயன்படுத்திங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி தான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம் சென்று பணம் ஈட்டி சம்பாதித்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம். வேணான்னு கீழே தூக்கி போட்டிருப்பீங்க, அது இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கில் போகும். அது பழைய வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, விற்காத வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, புதிய சொத்தாக இருந்தாலும் சரி. துலாம் ராசிக்கு டபுள் மடங்கு பணப்பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் இருக்கிறது. துலாம் ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.